நம்ம சேனலை பத்தி இன்னும் தெரியாம இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க so that you get notified. ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சூப்பராக விலை மலிவான காய்கறிகளை காய் நிறைய எடுத்துக்கோங்க, சாதம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? முடிஞ்சால் சிறுதானியம் எடுத்துக்கோங்க, இல்லைனா பாரம்பரிய அரிசி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, ஒரு குட்டி கப்பு. ஓகேங்களா? சவு பொரியல் டக்கு டக்குன்னு அப்படியே பொடியாக நறுக்கிக்கிட்டு எண்ணெய், ஒரு ஒன்று கடுகு, ஜீரகம், ஒரே ஒரு வத்த மிளகா கிள்ளி தாளிச்சிட்டு, வெங்காயம் வேணும்னா போட்டுக்கோங்க, நான் எதுவுமே போடல. பெருங்காயம் போட்டு இந்த சவு அரிஞ்சு வச்சதை எடுத்து போட்டு வதக்கிட்டு, கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு கிளறி விட்டிங்கன்னா சவு நல்லா வெந்துடும். வெந்த பிறகு தேங்காய் துருவல் வேணாலும் போட்டுக்கோங்க, இல்லைனா வேர்க்கடலையை, வறுத்த வேர்க்கடலையை கொஞ்சம் குறன்னு உடச்சி சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். சரிங்களா? சட்டிக்கரணை இப்போ பொங்கலுக்கெல்லாம் சூப்பராக வந்துடும். சட்டிக்கரணை நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. சட்டிக்கரணை வாங்கி ஒரு 4-5 நாள் கழித்து யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். முள்ளங்கி சாம்பார் ஆல் டைம் ஃபேவரட். முள்ளங்கினா எங்கள் வீட்டில் பிடிக்கும். முள்ளங்கி சாம்பார் காய் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. புழுங்கல் அரிசி சாதம், இதோட கூட நீர் மோர், அவ்வளோதாங்க இன்னைய சாப்பாடு. எந்த உணவை சாப்பிட்டாலும் குவான்டிட்டி சாப்பாடை கம்மி பண்ணிவிட்டு காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. நீர் மோர் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. சளி தொல்லை, வீசிங் ப்ராப்ளம் இருக்குதுன்றவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒத்துக்குன்றவங்க எல்லாருமே சாப்பிடுங்க. எந்த ஒரு உணவை சாப்பிட்றோமோ அது நமக்கு ஒத்துக்கலைன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு அதே சத்துள்ள வேறு உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கோங்க. சரிங்களா? இதாங்க இன்னைய சமையல். நம்ம சேனலை இது வரைக்கும் விசிட் பண்ணி பார்க்கல அப்படின்றவங்க ஒரு முறை போய் விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் பதிவிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.